வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. நம்ம அந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சித்துக்கள் என்றால் என்ன, அந்த சித்துக்கள்ல இருந்து உட்பிரிவு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழு தொகுப்பாக பார்க்க போகிறோம். முதல்ல சித்தர்கள் அவங்களுடைய தவ வலிமையால் கிடைக்கப்பட்டது, அதாவது முழுமையடைந்ததுக்கு பேர் தான் சித்துக்கள் எனப்படுவது. இந்த சித்துக்களை இரு பிரிவுகளாக பிரித்து, அதாவது அஷ்டமா சித்தி, அஷ்டகர்ம சித்தி என்று இரு பிரிவுகளாக பிரித்து, இந்த அஷ்டமா சித்தியின் ஒரு பிரிவு தான் அஷ்டகர்ம சித்தி. இது அஷ்டம் என்றால் 8 விதமான கலைகள். அந்த 8 விதமான கலைகளுக்குள்ள இந்த அஷ்டகர்ம சித்திங்கிறது ஒன்று இருக்கு. இது ஒரு தெய்வீகம் சார்ந்த கலை. இது ஒரு தெய்வீகத்திற்கு உள்ளாக்க பணிவிடை செய்யக்கூடிய ஒரு செயலாகும். இந்த அஷ்டகர்ம சித்திகளை முழுமையாக தவ வலிமையால் மட்டும்தான் கிடைக்கப்பெறும். அந்த 8 விதமான கலைகள் என்னென்னங்கிறதையும் பார்க்கலாம். இந்த அஷ்டகர்ம சித்தி, அஷ்டமா சித்தி அது என்னங்கிறத மேலும் மேலும் ஒவ்வொரு வீடியோ தொகுப்புகளில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த தெய்வக்கலைகளை சித்துனா ஒரு செயலை முழுமை அடைந்து அந்த செயலை நம்ம செய்யும் பொழுது அந்த காரியம் எந்த ஒரு தங்கு தடையின்றி நிறைவேறுவது மட்டும்தான் சித்துக்கள். ஒரு தெய்வத்துடைய நாமத்தை தொடர்ந்து சொல்கிறோம், இந்த தெய்வத்துடைய நாமத்தை தொடர்ந்து சொன்னதுனால இந்த காரியம் எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் அது முழுமையடைதல். சித்துக்கள் என்றால் அந்த காரியமானது முழுமையடைதல். இந்த மந்திரத்தை சொல்லி தான் அந்த காரியமானது நல்ல முறையில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது. அது சித்துக்கள் என்றால் முழுமையடையக்கூடிய ஒரு காரியம் சொல்கிறதுங்களா. அடுத்து மேலும் மேலும் அஷ்டமா சித்துனா என்ன, அஷ்டகர்ம சத்துனா என்னங்கிறத பற்றி ஒவ்வொரு வீடியோ தொகுப்புகள்லையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.